ஸோ இத வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, ஒருவேளை நமக்கு இந்த நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்னு எனக்கோ, இல்ல என்ன மாரி சார்ந்த யாருக்காவது ஒண்ணு இருக்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சுனாவே, ஒரு தெரபிஸ்ட்ட பார்க்கலாம். அல்லது உங்கள சுத்தி இருக்கிற நபர்கிட்டயே நீங்க கேட்கலாம். எந்த அளவுக்கு நான் ஏதாவது உங்கள ஹர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ உண்மையிலேயே நமக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனநல ஆலோசகர நீங்க பார்த்தா கூட போணும். ஏன்னா இதுக்கு வந்து மெடிசின் எல்லாம் பெருசா ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா இவங்களுடைய பிலீவ் சிஸ்டம் டுவர்ட்ஸ் திங்ஸ தான் நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு மனநல சிகிச்சையே வந்து குடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நல்லாருக்கும். முக்கியமா உள்ளுணர்வ ஏற்படுத்துற மாரி நம்ம சிகிச்சை குடுக்கணும். ம். உங்களுடைய பிஹேவியர் வந்து ஒரு நபர எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு ஒருத்தர மன அழுத்தத்துக்கு கொண்டு போகுது, எந்த அளவுக்கு ஒருத்தருடைய செல்ஃப் எஸ்டீம வந்து டேமேஜ் பண்ணுதுன்றது இவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அத ஹாட் சீட் தெரப்பி அல்லது ஹாட் சீட் டெக்னிக் எல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல ஒருத்தர உட்கார வச்சு அவங்க ஒருத்தர் பாதிப்பு ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்க எப்படி உணரப்படி